லைக் படம் ஒருத்தா இல்லையா, பார்க்கலாமா வேண்டாமா, 100 கோடி அடிக்குமா அடிக்காதா, நல்லா எடுத்திருக்காங்களா இல்ல குப்பை படத்தை எடுத்து வச்சிருக்காங்களா, இந்த மாதிரியான எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. வணக்கம், நான் ஆனந்த். விக்னேஸ்வரன் டைரக்ஷன்ல எஸ் ஜே சூர்யா, பிரதீப் ரங்கநாதன், கிருத்தி ஷெட்டி, சீமான் இவங்களாம் நடிச்சு இப்போ ரீசெண்டா ஒரு வழியா கடைசியா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் இந்த லைக். ஏன் அப்படின்னா பல தடவை இந்த படம் வந்து ஷூட்டிங்லாம் அந்த மாதிரி ஒரு பிக்கப்லாம் எடுத்து, ஏன்னா சிவகார்த்திகேயனை வச்சு 2019லயே படத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க லைக்கா ப்ரொடக்ஷன்ல. அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆகி திரும்ப பிரதீப் ரங்கநாதன் வச்சு இந்த படத்தை பண்றதா விக்னேஸ்வரன் முடிவெடுத்து ஷூட்டிங்லாம் பண்ணி டேட் வந்து மாறிக்கிட்டே முதல் தீபாவளி ஒட்டினாங்க. அதுக்கப்புறம் தீபாவளி கிடையாது, படம் வந்து செப்டம்பர் மாசத்துக்கிட்ட அப்படின்னாங்க. அப்புறம் டிசம்பர் மாசம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா ஏப்ரல் 10th படம் தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி திடுக்குன்னு இந்த திண்ணேர கடந்தவனுக்கு திடுக்கு வந்துச்சுங்கிற மாதிரி திடுக்குன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. திடீர்னு பிஆர் ப்ரொமோஷன்லாம் பண்ணாங்க, பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் வந்து நம்ம ட்ரெய்லர் பார்க்குறப்பவே சில விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அதுவே வீடியோ யூடியூப்ல போட்டிருக்கோம். அதை பார்க்கறனால பாருங்க, ஓகேவா? அதுல என்ன நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோமோ அதுதான் அப்படியே இருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, ட்ரெய்லரோட முதல் காட்சி தான் படத்தோட முதல் காட்சியுமே. அந்த மாதிரியான ஒரு தான் இருக்கு. மற்றபடி படத்தை, அதாவது நான் வீடியோல சொல்லியிருப்பேன், இந்த விஷயத்தை தவிர்த்து படத்துக்குள்ள சர்ப்ரைசிங் எலமெண்ட் இருந்தா அது ஹீரோ டைரக்டரோட சாமர்த்தியம், அது பயங்கரமான விஷயம் அப்படின்னு. அதெல்லாம் எதுவுமே இல்லை. இதை தவிர்த்து படத்துக்குள்ள இது வந்து ஒரு சின்ன போர்ஷன் தான், படத்தை இதை தவிர்த்து ஒரு பெரிய லேயர் இருக்கு அப்படின்னா கிடையவே கிடையாது. இதுதான் படமே. என்ன அப்படின்னா, எஸ் ஜே சூர்யா வந்து 2040ல வந்து நடக்கக்கூடிய கதைக்களம். எஸ் ஜே சூர்யா வந்து ஒரு ஆப்பை லான்ச் பண்றாரு, லைக்ங்கிற ஒரு ஆப். அந்த ஆப் எப்படிப்பட்ட ஆப் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து ஹார்ட் பிரேக்கிங் ஆகக்கூடாது அப்படிங்கறதுனால நீங்க வந்து ஒரு கையில ஒரு ரிங் மாதிரி மாட்டிக்கிட்டு ஒரு ஸ்மார்ட் போன் வசதி மாதிரி நீங்க உங்க உங்க நீங்க லவ் பண்ண நினைக்கிற உங்க பார்ட்னர் கூட மேட்சிங் பாத்தீங்கன்னா அந்த ஆப்பே சொல்லிடும், இது இந்த மேட்சிங் வந்து கண்டிப்பா காதல் வந்து ஒரு கல்யாணம், ஒரு ஸ்மூத்தான ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படிங்கறத ஒரு ஆப் ப்ரெடிக்ட் பண்ணிடும். அப்படி இல்ல அந்த ஆப் வந்து மேட்சிங் வேல்யூ வந்து ஸ்கோர் கம்மியா காட்டுச்சுன்னா கண்டிப்பா இந்த ஆப் வந்து இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா ஒரு நாள் கண்டிப்பா உங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை வந்துடும். கண்டிப்பா இந்த லைஃப் வந்து ஒரு ஹார்ட் பிரேக்கிங்ல தான் போய் முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரிவென்ஷன் ஆப்பா அவர் லான்ச் பண்ணிருக்காரு. பிஆர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படி ஒரு ஆப் வந்து ஹியூமனோட எமோஷன்ஸை ஒரு ஆப் வந்து அக்யூரேட்டா கால்குலேட் பண்ணிட முடியாது அப்படிங்கிறது பிஆர் சொல்றாரு. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்றாங்க. அந்த ஆப் தான் சில பேரோட வாழ்வாதாரமே அந்த மாதிரி இருக்கு. போன்லனா எல்லாம் இருக்க முடியாது, அந்த மாதிரியான விஷயமா இருக்கு. அதுக்கு அடிக்ட் ஆன, அதுக்கு அந்த ஆப்புக்கு பைத்தியமான ஒரு பைத்தியம் தான் கிருத்தி ஷெட்டி. இவங்க எப்படி அப்படின்னா என்னனாலும் சரி அந்த ஆப்ட கேட்டுதான், லைக்குங்கிற ஆப்ட கேட்டுதான் முடிவு எடுப்பாங்க. அப்படி வந்து ஒரு நாள் பிஆர் வந்து கிருத்தி ஷெட்டியை பாக்குறப்ப பார்த்த உடனே ஒரு காதல் வந்துருது. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி 2040லயும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு படத்துல. காதல் வந்துருது. வந்த உடனே அவங்க கிட்ட ஃப்ரெண்ட் ஆகி அப்படியே தன்னோட லவ் ப்ரப்போசலை சொல்றாரு. அவங்க வந்து மேட்சிங் பாக்குறப்ப இவங்களுக்கான ஸ்கோர் ரொம்ப கம்மியா காட்டுது. இல்ல, நம்ம ரெண்டும் செட் ஆகாது. ஏன்னா லைக் சொல்லிருச்சு. நம்ம ரெண்டுத்துக்கு செட்டா நம்ம சொல்லல, லைக் சொல்லிருச்சு. லைக் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹார்ட் பிரேக்கிங் பண்ணிடுறாங்க கிருத்தி ஷெட்டி. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்டிப்பா அவங்க கூட சேருவேன், அந்த ஆப் வந்து ஃபேக்கு, அது சும்மா, அந்த ஆப் வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிறத நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுக்கிறாரு. எப்படி சபதம் ஜெயிச்சுவா நமக்கு தெரியும். எப்படி ஜெயிச்சாரு? எஸ் ஜே சூர்யாவுக்கும் இவருக்குமான சின்னதா ஒரு ரிவெஞ்ச் இருக்கு. அந்த ரிவெஞ்ச் அவர் எப்படி சால்வ் பண்ணார், என்ன ரிவெஞ்ச் அவங்களுக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிற ஒரு படம் தான், அப்படிங்கிற ஒரு லவ், ஒரு ரோம்காம் சயின்ஸ் ஃபிக்ஷன் பிலிம் தான் இந்த லைக். படத்தை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஸ்டோரியில நம்ம இந்த ட்ரெய்லர் பாக்குறப்ப என்ன மாதிரியான விஷயத்தை கெஸ் பண்ணமோ அதுதான் அச்சு பெசராம இருக்கு, ஓகேவா? ஆனா படத்தோட ஸ்கிரீன் பிளே நிறைய இடங்கள்ல நம்மளை சிரிக்க வைக்குது. குறிப்பா சீமான காமிக்கிற அந்த போர்ஷன்ல பார்த்தோன்னே சிரிப்பு வந்துருது. சீமானோட ஓப்பனிங்கே சிரிப்பு தான். அந்த மாதிரியான விஷயங்கள் ஆகட்டும். அது போக நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு விக்னேஸ்வரன். சோபா பையன், காத்து கருப்பு கலை, அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ்ல நிறைய பேர், இன்ஸ்டாகிராம் நான் வாய்க்கு வர மாட்டேன், சோஃபா, இது நடிப்பு அரக்கன், சர்வீஸ், இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்ப இருக்கவங்க கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப இருக்க நம்மள மாதிரியான ஜென்ரேஷன் இருக்காங்க, இவங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான தெரியுமா இருக்கு. ஒரு மீன் மெட்டீரியல் இருக்குல்ல, இந்த அலங்கார பந்தலிலே ஃபா, இந்த மாதிரி இந்த பாட்டு மறக்க முடியுமா, அந்த மாதிரி பாட்டுகள், இந்த மாதிரியான மீம் டெம்ப்ளேட் பாட்டுகளுக்குல அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரியான விஷயங்களும் படத்துல அங்கங்க பிளேஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நம்ம இப்ப கேட்கறப்ப நல்ல வைபா இருக்கு, நமக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியும் நம்மள மாதிரி ஆட்களுக்கு. அப்புறம் படத்துல ஒரு விண்டேஜான ஒரு பவர்ஃபுல்லான சாங்கான இந்த பாட்டு,
அதாங்க எந்த பாட்டுங்க ட்ரெய்லர் வந்துச்சுல, கடல் தாண்டி போகும் காதலி. அத விஷுவலா பாக்குறப்ப சூப்பரா இருக்கு. படத்தோட மியூசிக் ஸ்கோர் குறை சொல்ற மாதிரி சுத்தமா இல்ல. அனிருத் அவரோட பங்கு வேலைய பயங்கரமா சிறப்பா பண்ணியிருக்காரு. படத்துல வரக்கூடிய எல்லா பாட்டுமே ஆல்ரெடி பாட்டுல ரீச் ஆயிருச்சுனால, நம்ம கேட்கிறப்ப விஷுவலா பாக்குறப்ப இன்னுமே நல்லா அழகா தான் இருக்கு. அது எந்த இடத்துலயும் பெரிய பிரச்சனையா இல்ல. அனிருத் வந்து படத்துக்கு மியூசிக் மூலியமா மட்டும் தன்னோட சப்போர்ட்ட குடுக்காம, வேற ஒரு விஷயமா வித்தியாசமான ஒரு ஆங்கிள்ல குடுத்திருக்காரு. அது ஒரு சர்ப்ரைசிங்கான ஃபேக்டர் தான். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்பவே வாவ்! அப்படிங்கிற மாரியான விஷயமா இருந்துச்சு. அது நீங்க படம் பாக்குறப்ப கண்டிப்பா நீங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸா அந்த அந்த விஷயம் அமையும். அது மாதிரி படத்துல வந்து சின்னதா விக்னேஸ்வரன் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. படம் பார்த்தவங்க அது எந்த இடத்துல, ஏன்னா அதுவே லைட்டா தெரியும், பெருசா தெரியாது. அது எந்த இடத்துல அந்த கேமியோ இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மத்தபடி பிஆரோட ஆக்டிங் எல்லாமே யூஸ்வலா அவரோட ஆக்டிங் எப்படி இருக்கும், இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்கள் லவ் டுடே ஆகட்டும், டிராகன் ஆகட்டும், இப்ப டியூட் ஆகட்டும், இந்த படங்கள்ல எந்த மாதிரியான ஒரு ஆக்டிங் இருக்கும், அவரோட மேனரிசம் இருக்கும்ல, யூஸ்வலான மேனரிசம், அது அப்படியே இந்த படத்துல ரிப்ளிக் ஆயிருக்கு. மற்றபடி வேற எதுவும் மாற்றம் இல்ல. அது மாதிரி இப்ப வர வர படத்துக்கு படம் அவர் ஒரு ஸ்டைல இது பண்ணிட்டு வராரு. டியூட் படத்துல எப்படி இந்த தூக்கி போட்டு பிடிப்பார்ல பொருள், அது மாதிரி இதுல கண்ணாடியை வந்து ஸ்டைல தூக்கி போட்டு பிடிக்கிற மாதிரியான அந்த மேனரிசம் இவருக்கு செட் பண்ணிருக்காரு. இனி வரப்போ எனக்கு தெரிஞ்சு இனி வர வர எல்லா படங்களையும் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஸ்டைல ஒரு ட்ரை பண்ணிட்டே வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அது பாக்குறப்ப தெரியுது. கிருத்தி ஷெட்டி அவங்க பாக்குறப்ப, அவங்க கேரக்டர் பாக்குறப்பதான் ரொம்ப வீக்கா இருந்துச்சு எனக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு அந்த கேரக்டரை கியூட்டி பைன்னு சொல்றதா, இல்ல ஒருவேளை அந்த கேரக்டர் வந்து ஒரு 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 மூல வளர்ச்சி கம்மியான ஒரு மனநலம் குன்றிய ஒரு பாவம், ரொம்ப புத்தி சுவாதனம் இல்லாத ஒரு இதுன்னு சொல்றது சொல்றதான்னு தெரியல, அந்த மாதிரி இருக்காங்க. போனு தான், போன்லனா எல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த கேரக்டர் டிசைன் பண்ணதே இருக்கு. அவங்க நல்லா நடிச்சுக்காங்க. அப்படியே ஒரு பைத்தியம் மாதிரி, ஒரு உண்மையாவே ஒரு மென்டல் எப்படி நடிக்கணுமோ அந்த மாதிரி அவங்களும் நல்லா நடிப்பை கொடுத்து, நடிப்புல எல்லாம் குறை சொல்ல கிடையாது. அந்த கேரக்டரோட ஆர்க் நமக்கு பெருசா கனெக்ட் இல்லை அப்படிங்கிறேன். சீமான் அவங்களோட அந்த கம்மியான ஸ்பேஸா இருந்தாலும் பயங்கர ஃபன்னா நம்மள சிரிக்க வச்சிருவாங்க. அதுவும் ஓப்பனிங்லேயே நம்ம விழுந்து சிரிக்கிற மாதிரியான விஷயமா இருக்கு. எஸ் சூர்யா அப்படிதான். அவர் நம்ம யூஸ்வலா ஒரு எல்லா படங்களும் நம்ம அவரை எப்படி பார்ப்போம், அந்த மேனரிசம் என்னதான் கெட்டப்பா அங்கிருந்து மீசையை வலிச்சு எல்லாம் பண்ணா கூட அந்த மேனரிசம் அவர் பண்ணுவார்ல, அது இந்த படத்துலயுமே அப்படியே இருக்கு. அதையுமே நம்ம பார்க்க முடியுது. அது மாதிரி சூர்யாவோட விண்டேஜான ஒரு பயங்கரமான ஒரு சாங்கை ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. அது நீங்க பாக்குறப்ப பயங்கரமா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. படத்துல நிறைய தியேட்டர் மூமெண்ட்ஸ் இருக்கு, அது சொல்ல மாட்டேன். தியேட்டர் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. நிறைய காமெடி நல்லா ஒர்க் ஆச்சு. நிறைய காமெடிக்கு நீங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணி சிரிப்பீங்க. ஒரு சில இடங்கள்ல எரிச்சல் வரும். அது மாதிரி படத்துல நம்ம ட்ரெய்லர் பாக்குறப்ப ட்ரெய்லரோட லாஸ்ட் இருக்குல்ல வாத்தா அப்படிங்கிற மாதிரி, அது படத்துல ஒரு சில இடங்கள் இருக்கு. இன்னொரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நீங்களே படத்தோட ஒன்றி தியேட்டரோட சேர்ந்து கத்துவீங்க. அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் எல்லாம் விக்னேஷ் வச்சிருக்காரு. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. படம் ஒரு சில இடங்கள்ல எனக்கு எரிச்சல் படுத்தோம். நம்மள இந்த ஒரு லவ் ப்ரூவ் பண்றதுக்காக இந்த கால்ல விழுகிறது, இதெல்லாம் எனக்கு பர்சனலாவே எனக்கு பிடிக்காது. என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப நம்ம ஆப்போசிட்ல ஒரு பொண்ணை லவ் பண்றோம், ஜெண்டர் லவ் பண்றோம் அப்படின்னா, நமக்கு உண்மையாவே நம்மள உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஓகே. இல்ல நம்ம 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 நல்லா இருக்கோம், நம்ம நல்லா ஒரு நல்ல பையன் நல்லா வேலை பார்க்குறான், அந்த மாதிரி நான் ஓகே. நம்ம காலில் விழுந்து என்ன லவ் பண்ணு அப்படிங்கிறது வந்து எனக்கு என்னமோ அப்படி இருக்க வைக்க முடியுமா? அது 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 லைஃப் லாங் வராதுல்ல. அது என்னமோ ஒரு பரிதாபத்துல வரக்கூடிய காதல் மாதிரி தானே இருக்கு. காலில் விழுந்து நல்லா பார்த்துக்குவேன், நம்பு, கையெடுத்து கும்பிட்டு அப்படி இப்படி உளுந்து பரல்றதெல்லாம் எனக்கு பர்சனலாவே அதுல உடன்பாடு கிடையாது. அந்த மாதிரியான காட்சி எனக்கு எரிச்சல் வந்துச்சு. இன்னொன்னு, லவ்வுக்காக இவர் வந்து உயிரை விடுற அளவுக்கு ஒரு எஃபோர்ட் போடுவாரு. அதெல்லாம் பாக்குறப்ப என்ன, என் காதும் கண்ணும் பாவம் இல்லையா, காதுகள்லயே இப்படி பண்றீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வந்துச்சு. அந்த மாதிரியான விஷயமா இருந்துச்சு. மத்தபடி நல்லாதான் இருந்துச்சு. ஒரு சில இடங்கள்ல சின்னதா எரிச்சல் வந்துச்சு. அந்த கிருத்தி ஷெட்டி ஒரு கதாபாத்திரம் சுத்தமா எனக்கு படத்தோட எமோஷன் கனெக்ட் ஆகவே இல்லை. பிஆருக்கும் பிஆரோட அப்பாவுக்குமான அந்த ஒரு அப்பா மகனுக்கான பாண்ட் ஆகட்டும், கிருத்தி ஷெட்டிக்கும் அவங்க அம்மாவுக்குமான அம்மா பொண்ணுக்கான அந்த ஒரு பாண்டிங் ஆகட்டும், சுத்தமா கனெக்ட் ஆகல. எமோஷனல் சீன்ஸ் வந்து எனக்கு பெருசா கனெக்ட் ஆகவே இல்லை. ஏனே தெரியல. எந்த இடத்துலயுமே பாவம்ல அப்படின்னு ஃபீல் பண்ணல. வேகமா ஓட்டி விடுங்கடா, வேகமா முடிங்கடா, கிளம்பும் நான் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரியான இதா இருந்துச்சு. மற்றபடி படத்துல வந்து லவ் சீன்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு லவ் ஃபில்ம் அப்படிங்கிறப்ப ரொம்ப நல்லா ஒரு ஜிவிஎம் ரேஞ்சுக்கு ஒரு லவ் ஃபில்ம், நல்லா பயங்கர ஒரு ரொமான்டிக்கா ஒரு மாத்தி மாத்தி ஒரு லவ் அந்த மாதிரிலாம் இல்ல. அந்த டெக்னாலஜியை வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க, ஒரு மெசேஜ்ல வந்திருக்காரு, அதுலலாம் புரியுது. ஹியூமனோட எமோஷன்ஸை வந்துச்சு ஒரு ஆப்பை வச்சு ஒரு மொபைலை வச்சோ நம்ம கால்குலேட் பண்ணிட முடியாது அப்படிங்கிறத, அதான் படத்தோட கோரா இருக்கு. அதுல இருந்து படம் கடைசி வரைக்கும் பின் வாங்கவே இல்லை. அந்த மாதிரி விக்னேஷ் ஐடியா சூப்பரா இருக்கு.
2040 நடக்கக்கூடிய கதைக்களம் அப்படிங்கிறப்ப ட்ரெய்லரே எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. அது போக அந்த ஃபர்ஸ்ட் பஞ்சுன்னு விட்டார்ல, அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இந்த படமா பாக்குறப்ப நிறைய இடங்கள்ல சூப்பரா இருந்துச்சு அந்த இடங்கள். இந்த ட்ரோன்ல வந்து ஸ்விக்கி சொமேட்டோ வந்து ஃபுட் சப்ளை பண்றது, மெட்ரோ வந்து மாடர்ன் மெட்ரோவா மாறுறது, புல்லட் ட்ரெயின் அந்த மாதிரியான விஷயங்கள். சென்னையில வந்து கால் டாக்ஸியோட டோர் வந்து இந்த இப்படி ஓப்பன் ஆகும்ல, இந்த படையப்பா படத்துல நீலாம்பரி வாங்க ரெக்க வச்ச காரு அந்த மாதிரி ஓப்பன் ஆகுறது. கொடை வந்து கொடையிலேயே வந்து மழை பெய்யுமா பெய்யாதாங்கிற மாதிரியான வெதர் கால்குலேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஃபர்ஸ்ட் பஞ்ச் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இந்த படத்துல வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் அவரோட ஐடியாவை கன்வே பண்ணது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அந்த விஷயங்கள் ஆகட்டும், அது மாதிரி படத்துல வந்து சிஜி ஒரு சூப்பரா இருந்துச்சு. அது உண்மையாவே பாராட்டுக்குரிய. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு 2040 அப்படிங்கிறப்ப அவங்க இந்த மாதிரியான ஐடியாவை கன்வே பண்ண போறாங்க. அங்க ஒரு கற்பனையா இமேஜினரியா என்னென்ன விஷயம் கன்வே பண்ண போறாங்க அப்படிங்கிறப்ப சிஜி ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும். கொஞ்சம் பிசிறு அடிச்சுன்னா கண்டுபிடிச்சிருவான், என்னடா மட்டமா பண்ணிருக்கீங்கன்னு. இது நல்லா இருக்கு. எனக்கு 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 பெருசா எந்த இடத்தையும் குறை சொல்ல தெரியல, சூப்பரா இருக்கு. அப்புறம் படத்தோட பாடல்கள் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. படத்துல சண்டை காட்சிகள் நிறைய இடங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணிருந்துச்சு. படத்துல வந்து இந்த மாஸ் டயலாக் எஸ் ஏ சூர்யாவுக்கு பண்ணதாகட்டும், இவருக்கு பண்ணதாகட்டும் மாத்தி மாத்தி அந்த விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. ஒரு தவறான காட்சி ஃபேமிலியோட பாக்குறோம், குழந்தைகளோட பாக்குறோம், அந்த மாதிரி லவ் ஃபிலிம் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் பயப்படவே வேணாம். தாராளமா பாருங்க. இப்ப வந்து இப்போ ஒரு ஒரு ஹாலிவுட் பிலிம் அப்படி பாக்குறப்ப எப்படி குழந்தைங்க ஆர்வம் பார்ப்பாங்க, எங்க பாடுறா இதெல்லாம் பறக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் காமிக்கிறதுலாம் அந்த தாட் ப்ராசஸ் சூப்பரா ஆச்சு. விக்னேஸ்வரன் சூப்பரா இந்த ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல காமிப்பாங்களே, கடல் தாண்டி போகும் காதலி பாட்டுல அந்த மாதிரியான விஷயங்கள் பாக்குறப்பவே ஐடியாவே சூப்பரா இருந்துச்சு. விஷுவலா படம் வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த நான் சொன்ன சின்ன 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 கரெக்ஷன் மட்டும்தான். நீங்க வந்து விக்னேஷ் சிவன் வந்திருந்த அந்த ஒரு போர்ஷனை கண்டுபிடிச்சிட்டீங்க, படம் பாக்குறப்ப ஃபீல் பண்ணீங்க, இது விக்னேஷ் சிவன் தான் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா அது என்ன சீன் அப்படிங்கிறத மறக்காம கவுண்ட் பண்ணுங்க. மற்றபடி ஓவராலா பார்க்கக்கூடிய படம் தான். இந்த படம் 100 கோடி போகுமா 200 கோடி போகுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 100 கோடி போயிருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படின்னா டியூடுங்கிற ஒரு படத்தவே பிஆர் ஃபேன்ஸ் வந்து 100 கோடி கொண்டு போயிட்டாங்க. அப்படிங்கிறப்ப லைக்ங்கிற படத்துல விடுவாங்களா? கண்டிப்பா வர 100 கோடி போயிரும். என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமால இன்னும் ஒரு 1000 கோடி படம் போகல. சோ இந்த படம் ஒரு 1000 கோடி போச்சுன்னா மன நிறைவா இருக்கும். ஓகேவா? அது அந்த படம் வந்து மன நிறைவா இருக்கும். ஒரு 1000 கோடி கொண்டு போங்க. அகில உலக பிஆர் ஃபேன்ஸ்க்கு என்னுடைய சின்ன வேண்டுகோள். ஓகேவா? படம் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்னா என்ன பொறுத்தவரை ஒரு ஆவரேஜான ஃபீல் தான். ரொம்ப சூப்பரா எக்ஸைட்மெண்டா நான் என்ஜாய் பண்ணேன் அப்படிலாம் இல்ல. எனக்கு சின்ன சின்ன நெகட்டிவ் படத்துல இருக்கு. அதனால நான் வந்து இந்த ஆவரேஜான ஒரு நெகட்டிவ் தான் ரிவ்யூ தான் கொடுக்குறேன். படம் நீங்க பாத்தீங்க, உங்களுக்கு பயங்கரமா பிடிச்சிருச்சு அப்படின்னாலும், இல்ல எனக்கு பயங்கரமா படம் பிடிக்கல அப்படின்னாலும், அது என்ன அப்படிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல ஒரு படத்துல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.